ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு கர்ம வினையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என்னுடைய திருச்செந்தூருக்கு அழைத்தேன். என்னுடைய அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தாய். யாராலும் அவ்வளவு எளிதில் என்னை வந்து பார்த்துவிட முடியாது. திருச்செந்தூருக்கு வர வேண்டும் என்று எண்ணம் தோன்றினாலே அவர்களுக்கு பல தடைகள் ஏற்படும். அதற்கு எல்லாம் காரணம் அவர்களுடைய கர்மவினை மிச்சம் இருக்கிறது என்று அர்த்தம். யாரால் நினைத்தவுடனே என்னுடைய ஆலயத்திற்கு வர முடிகிறதோ அவர்களுக்கு கர்மவினை முடிந்துவிட்டது என்று அர்த்தம். ஒவ்வொரு வினையை தீர்ப்பதாலே நீ என்னுடைய தரிசனத்தை பெற்றாய். அடுத்து உன்னுடைய வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை நிச்சயம் பெறுவாய். நம்பிக்கையோடு இரு. முருகன் உனக்காக இருக்கிறேன் என்று நம்பு. உன்னை நான் தான் வழி நடத்துகிறேன் என்று நம்பு. உன்னுடைய பிரச்சனை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் என்னுடைய குழந்தையே, பிரச்சனை உன்னை பிடித்து கொண்டு இல்லை, நீதான் அந்த பிரச்சனையை பிடித்து கொண்டு இருக்கின்றாய். நீ அந்த பிரச்சனையை விடு. என் பக்கம் அந்த பிரச்சனையை திருப்பு. என்னை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று முயற்சி செய். நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும். இது முருகன் வாக்கு. இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு நிச்சயம் வெளிவர முடியும். இன்று மாலை உடனே உன் வீட்டில் தீபத்தை ஏற்றி என்னை கூப்பிடு. ஒவ்வொரு நாளும் செல்வம் செழிப்போடு வாழ வேண்டும் என்றுதானே எல்லோரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உயர்ந்த பதவியை அடைய வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றுதானே எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள், ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவரின் செல்வ நிலை உயர காரணமானவர் அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர் தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அவருடைய அம்மா சக்தி தேவி. அதனால்தான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாட்களாக பக்தர்களால் இன்றும் வணங்கப்படுகிறது. வருவாய் தரும் செவ்வாய். முருகனுக்கு விரதம் இருங்க, வீடு கட்டுங்க. செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன. செவ்வாய்க்கிழமை ஒரு புனிதமான கிழமையாகும். பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பது இந்த கிழமையை தான். மங்களஹரன் என்று அனைவராலும் போற்றப்படுவது செவ்வாய். வீரத்தின் நாயகன். செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. புனிதமான இந்த கிழமையைத்தான் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பது இந்த கிழமையைதான். முருகனுக்கும் அம்மனுக்கும் மிகவும் உகந்த கிழமை. தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை, பொருட்கள் வாங்குவதில்லை என்று எல்லோருமே ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த கிழமை மங்களகரமானது, சிறப்புக்குரியது. செவ்வாய்க்கு மங்களன், பூமிக்காரகன் என்றும் பெயரும் உண்டு. அந்த பெயரிலேயே மங்களம் இருப்பதால் அந்நாளில் தொடங்கும் செயல் சுலபமாக நிறைவேறும். ஒருவர் வீடு கட்ட வேண்டுமென்றால் செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருக்க வேண்டும். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் அல்லவா? இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் நிச்சயம் வெற்றியடையும் என்பது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கும். செவ்வாயையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாயில் மங்கள பொருட்கள் வாங்கினால் பன்மடங்கு பெறுவதோடு எல்லா சிறப்புகளுமே நம்மை தேடி வரும். செவ்வாய் என்பது புனித நாள். பெருமாளின் மனைவியான பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவர்தான் செவ்வாய். எனவே செவ்வாயை ஒதுக்குவது பூமி தாயை புறக்கணிப்பதற்கு சமம். பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவனும் மின்னலை போன்ற ஒளி கொண்டவரும் குமரனும் சக்தி ஆயுதம் தாங்கியவனும் பெருமைமிக்க மங்களனும் ஆகிய செவ்வாயை போற்றுகிறேன் என்று பெரியோர்கள் போற்றி வழிபட்டிருக்கின்றனர். பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியின் ஆசியை பெற்றால் நம்முடைய வாழ்வு சிறக்கும், சொந்த வீடு அமையும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் செவ்வாயை வழிபடலாம். மங்களம் தரும் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் என்பது வருவாய் என்று சொல்லுவார்கள். செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் நமது வேண்டுதலை எந்த தெய்வத்திடம் வைத்தாலும் அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்குமாம் நம்முடைய கடவுள். இந்த நாளில் மங்கள பொருட்களை வாங்குவதும் சுப நிகழ்ச்சி நடத்துவதும் நம்மை சுமக்கும் பூமி தாய்க்கு நாம் நன்றி கடன் செலுத்துவதாகும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள்.
வந்த சண்டையை விடவும் மாட்டார்கள். இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்களே கூறுகின்றன. ஜாதகத்தில் செவ்வாயின் பலத்தை பொருத்தி நீதிபதிகள், இராணுவ தளபதிகள், காவல்துறையினர், பொறியியல் வல்லுநர்கள், அரசியல் தலைவர்க்குரிய செல்வாக்கு அமையுமா? இரத்தத்திற்கு செவ்வாயே அதிகாரி. இரத்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக உள்ளதல்லவா? செவ்வாயை வழிபட்டால் இரத்த அழுத்தம், உஷ்ணம், கோபத்திலிருந்து நிச்சயம் விடுதலை பெறலாம். செவ்வாய்க்கிழமைக்கு என்று ஒரு வேகம் உண்டு. செவ்வாய்க்கிழமையன்று பரிகாரம் செய்தால் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் 9 வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் மிக பெரிய அளவில் விருத்தி செய்ய முடியும். நல்ல லாபமும் கிடைக்கும். நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை மட்டுமே தரும். 9 செவ்வாய்க்கிழமை விரதம். செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பாலோ அல்லது பழச்சாரோ மட்டும் அருந்திவிட்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய சூத்திரங்களை பாராயணம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் நீங்கிவிடும். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சனை உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் போதும். விரைவாகவே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக நீங்கிவிடும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு தோஷம் நீங்கி திருமண பாக்கியமும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகள் வரும் சதுர்த்தி மிகவுமே சிறப்பானது. செவ்வாய் சகோதரர்களுக்கு காரகம் பெற்றவர். செவ்வாய் தோஷத்தால் பெற்றோருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதே போல மாமனார் மாமியாரையும் செவ்வாய் தோஷம் பாதிக்காது. ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்தில் அமைந்திருந்தால் அங்காரகன் கடன் தொல்லையின்றி பூமியையும் செல்வத்தையும் வாகன யோகத்தையும் புகழையும் அள்ளி அள்ளி கொடுப்பாராம். நவ கிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை 36 முறை உச்சரித்து 9 முறை வலம் வந்து வணங்க செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கலாம். சிறுவாபுரி முருகனை 9 செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வர வாழ்வழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும். சிலர் சொந்த மனையை கூட வாங்கலாம். 9 செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று அவரை வணங்குவதால் ஜாதக ரீதியான கோளாறுகள் எல்லாம் தணிந்து கட்டுப்பாட்டுக்கு வருமோ. சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் செய்யலாம். முருகப்பெருமானை கிருத்திகை செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். மன நிம்மதி என அனைத்துமே தேடி வரும். செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு உரிய நாள்தானே. அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்யுங்கள். அவருக்காக விரதம் இருப்பதற்கும் மிக சிறந்த நன்னாள் அது. கிருத்திகை நட்சத்திரமும் செவ்வாயும் இணைந்து வருவது மிகவுமே சிறப்பானது. ஒருவரின் செல்வ நிலை உயர காரணமானவர் யார்? அங்காரகன் தானே. அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர்தான் தம் தமிழ் கடவுள் முருகன். ஆகவே செவ்வாய் என்பது முருகப்பெருமானின் அருளை நாம் வீடு தேடி பெற்று வர வேண்டிய மிக சிறந்த நன்னாள். அதனால் முருகனை வணங்குவோம். முருகனை போற்றி போற்றி என்று சொல்லிக் கொண்டே இருப்போம். செவ்வாய்க்கிழமை தோறும் 9 வாரம் முருகனுக்கு விரதமிருந்து முருகனின் கோவிலுக்கு சென்று அவரை வணங்கி அவரை கையோடு நம் வீட்டிற்கு அழைத்து வருவோம். நீ நினைத்தது அனைத்துமே நடக்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்காக விரதமிருங்கள். எல்லா யோகமும் உங்களை தேடி தானாக வரும்.